லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது. தம்பி நீங்க எதுவும் மெசேஜ் பண்ணீங்களா? ஆமாண்ணே, போன்ல பேலன்ஸ் இல்ல, அதானே மெசேஜ் பண்ணியிருந்தேன். அண்ணே வேற தானே கூட்டு போனோம். அண்ணே தண்ணி இருக்குமாண்ணே? இந்த இடத்துல வரேன் தம்பி. அண்ணே மெதுவாண்ணே, மெதுவா குடிங்கண்ணே. அண்ணே நடந்து வந்துக்கு இருந்தாப்ல, திடீர்னு தலை சுத்தி கீழே உட்காந்துட்டாரு. லோ ப்ரெஷர் வேற இருக்கும் போல. நானும் 2-3 ஆட்டோலாம் மறிச்சு நிப்பாட்டினே, யாருமே நிறுத்தலண்ணே. அப்பதானே மதுரை சன்மீட்டர் ஆட்டோ யாவும் வந்துச்சு. உடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். இது வரைக்கும் சன்மீட்டர் ஆட்டோவை பத்தி கேள்விதானே பட்டிருக்கேன், இப்பதானே நேர்ல பாக்குறேன். அவசரம்னு உடனே வந்துட்டீங்களேனே. இது எங்க கடமை தம்பி. ரொம்ப நன்றிண்ணே. தம்பி, நாங்க மதுரைக்குள்ள சன்மீட்டர் ஆட்டோ ஓட்டுறதுக்கு காரணமே மக்களோட அவசரத்துக்காகவும் மக்களுடைய தேவைக்காகவும் தான் தம்பி. நீங்க என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, நாங்க உடனே வந்து நிற்போம். அதை விட எங்களுக்கு என்ன வேலை தம்பி? அண்ணே அரப்பாளையம் குருத்தட்டை மட்டும் இவரை இறக்கி விட்டுருங்கண்ணே. சரிங்க தம்பி. வெளிநாட்டுல இருந்து மதுரைக்கு வரணும்னா பிளைட்ல வரலாம், வெளி ஸ்டேட்ல இருந்து மதுரைக்கு வரணும்னா ட்ரெயின்ல வரலாம், வெளியூர்ல இருந்து மதுரைக்கு வரணும்னா பஸ்ல வரலாம். ஆனா மதுரை இறங்கியாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகணும்னா மதுரை சன்மீட்டர் ஆட்டோல தாங்க போக முடியும்.